சைனாவை பொறுத்தளவில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தொழில்நுட்பத்தில் அது மிகவும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டுகின்ற பாலம், பிரிட்ஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். உதாரணமாக குய்சோ அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பகுதியில் 92% மலை தான் இருக்கும், டெரைன். அப்புறம் கேனயான் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவில். கிராண்ட் கேனயான் அப்படின்னா ஒரே பள்ளத்தாக்காக இருக்கும், மலை இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வர்றதான் அந்த கிராண்ட் கேனயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கேனயான்ஸ் இருக்கின்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் அதால் உருவான பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். இது என்ஜினியரிங் மார்வல். அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ எர்த் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எர்த்துக்கு ஒரு ஃப்ராக்சர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த பாலத்தினுடைய உயரம் 625, நீளம் கிட்டத்தட்ட 2.9 கிலோமீட்டர்ஸ். இதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நாடும் இது போன்ற தொழில்நுட்பத்தில் முன்னேறி மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் உழைத்தால், நம்முடைய திறமையை பயன்படுத்தினால் சைனால நம்ம முன்னாடியே நிற்க முடியாது. இந்த பாலத்திற்கு பெயர் குஜைங் கேனியான் பிரிட்ஜ் அப்படின்னு பேர். இதை பாருங்கள், பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது.